ஸோ ஃபேமிலியில் அவங்க மரபணு வழியாக வர கேன்சர்ஸ்னால் அவ்வளோ ஏஜில் வராது, ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துடும். அதே எபித்தீலியல் ஓவேரியன் கேன்சர் ரொம்ப சின்ன வயசுலேயே கூட வரும். அண்ட் அந்த ஃபேமிலியில் அந்த குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேன்சர்ஸ் கிளஸ்டரிங் இருக்குன்னா, பிரெஸ்ட் கேன்சர், அப்புறம் வந்து இந்த கருமுட்டை கேன்சர், கருமுட்டை பை கேன்சர், அப்புறம் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். இந்த கேன்சர்ஸ்லாம் அந்த ஃபேமிலியில் நிறைய இருக்கும். அதுக்கு பேர் ஒரு பிராக்கா மியூட்டேஷன் சொல்லுவோம். அந்த கேன்சர்ஸ், ஸோ ஹெரிடிட்ரி கேன்சர் அது இருக்குது. அது வந்து ஒரு 15 to 20%. அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து இதே மாதிரி ஹெரிடிட்ரியாக வரும். அது வேற சிண்ட்ரோம், சரிங்களா? இது வேற பிராக்கான்னு சொன்னீங்களா, இது வேற சிண்ட்ரோம், அது வேற சிண்ட்ரோம். அந்த சிண்ட்ரோம் பேர் லிஞ்ச் சிண்ட்ரோம்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேன்சர்ஸ் இருக்குன்னா, அந்த ஃபேமிலியில் கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கும், கோலன் கேன்சர், மலக்குடல் அந்த கேன்சர்ஸ் இருக்கும், அப்புறம் ஒவேரியன் கேன்சர், அதே கருமுட்டை பை கேன்சர்ஸ் இருக்கும், அப்புறம் அதர் இன்டெஸ்டைனல் குடல் கேன்சர்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலிஸில் இருக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக்காவும் வரலாம், பட் பர்சன்டேஜ் கம்மி. மெஜாரிட்டி வந்து தானாக வர கேன்சர்ஸ் தான், பட் ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ் இந்த கர்ப்பப்பையிலையும் இந்த கருமுட்டை பை கேன்சர்ஸ்லையும் இருக்குது.